எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ரீசன்ஸ் டு லிவ், வாழ வேண்டியதற்கான காரணம். இந்த போட்டோவை பாருங்களேன். இந்த போட்டோவில் இருக்கவங்க பேரு திம்மக்கா. அக்கான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சகோதரி, மூத்த சகோதரி. அதான் இந்த உங்களோட பேருக்கூட அர்த்தம். இவங்களோட வயசு 107 வயசு ஆகுது. இவங்களை பற்றி ஏன் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றது நீங்கள் பின்னாடி புரிஞ்சுப்பீங்க. இவங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்கும்போது இவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் சேர்ந்து குழந்தையே இல்லாமல் இருந்தது. அவங்க வாழ்க்கையை விரக்தி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. நான் குழந்தை இல்லாமல் என்ன வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. அப்புறம் எப்படியோ மனசை மாற்றிட்டாங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் வேறு விஷயத்தில் மாற்றினாங்க. என்ன பண்ணாங்கன்னா, மரங்களை நடலாம், அதை குழந்தையாக பாவிக்கலாம், அப்படி அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுறது, இதை குழந்தை வளர்க்குற மாதிரி வளர்க்கலான்னு முடிவு பண்ணி அவங்களும் அவங்க கணவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 8000 செடிகளை மரங்களை வளர்க்குறதுக்கு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. டெய்லி இவங்களும் அவங்க கணவரும் வயலில் வேலை பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி, ஏன்னா அது பெரிய வேலை, அது 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு சுற்றி வரணும். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த 4 கிலோமீட்டர்லையுமே ஆலமரம் இருக்குல்ல, பேனியன் ட்ரீ, அதை நட்டுருக்காங்க. டெய்லி 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆலமரம் நிறைய தண்ணி குடிக்கும். அதுக்கு அடிக்கடி தண்ணி ஊற்றி இருக்கணும். ஒரு லெவலுக்கு மேலே நல்லா ஆழமாக போகும்போது அதுவே எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம அதை வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை தான். நூற்றுக்கணக்கான பேனியன் ட்ரீ பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்ற அவார்டு இந்த அம்மாவுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. நம்ம பிரசிடென்ட் கிட்ட இருந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. இவ்வளோ செல்லமாக எப்படி கூப்பிட்றாங்கன்னா, சாலு மரக்கா திம்மக்கான்னு கூப்பிட்றாங்க. நான் சொல்கிற ப்ரொனன்சியேஷன் கரெக்டானு தெரில. சாலுனா இன்லைன்னு சொல்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, சாலை அப்படின்னா ரோடு இல்லையா, மரம்னா மரம், ட்ரீ. ஸோ சாலையில் மரங்களை நட்ட திம்மக்கா, வயசில் பெரியவங்க இல்லையா. இது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திம்மக்கா பத்மஸ்ரீ அவார்டின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் இந்த வீடியோவே வந்துடும். இல்லை பியூட்டி என்னென்னா, இவங்க பேர் ஃபுட்டில், அந்த செருப்பே போடாமல், நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் போகும்போது பார்த்துருப்பீங்க, அந்த அவார்டு வாங்குறவங்க எவ்வளோ டிப்டாப்பாக போய் வருவாங்க அப்படின்னு. செருப்பே இல்லாமல் வந்திருக்காங்க. பொதுவாக ரொம்ப பயபக்தியாக தான் போய் எல்லாருமே பிரசிடென்ட் கிட்ட போய் வாங்குவாங்க. இவங்களும் அப்படி தான் போய் வாங்கியிருக்காங்க. ஆனால் இவங்க வயசில் பெரியவங்கன்றதால இவங்க ஜனாதிபதியாக வாழ்த்துறாங்க. பார்க்க ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஒருவேளை இவங்க 40 வயசில் அந்த தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் தற்கொலை பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்ம உங்களை பற்றி வீடியோ போட்டுட்டு இருந்திருக்க மாட்டோம். இன்றைக்கி 107 வயசில் இருக்காங்க. அவங்க இன்றைக்கும் மரங்களுக்கு தண்ணி ஊற்றி அந்த மரங்களை தன்னோட குழந்தை மாதிரி வளர்த்துட்ருக்காங்க. நமக்கும் வாழ்க்கையில் அப்பப்போ இந்த மாதிரி சோக கதைகள்லாம் நடக்கும். உடனே வாழ்க்கையை விரக்தி ஆகி நம்ம உடனே தற்கொலை தான் சொல்யூஷன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு உண்மையான எஸ்கேப்பிங் மார்க்கமாக இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த ராஜயோகம் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே சாந்தி தாமம்ன்ற வீட்டிலேருந்து ஆத்மாவாக இருக்கிற நம்ம இங்கே உடல் எடுத்து நடிச்சிட்ருக்கோம். பூர்வத்தின் மத்தியில் தான் ஆத்மா இருக்குது, இந்த உடம்பு வச்சு நடிச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை இறந்துட்டா தப்பிச்சிட்டோம், நம்ம ஆத்மா நேராக போய் சாந்தி தம்பி போய் ரெஸ்ட் எடுக்குமா இருந்தால் பரவாயில்ல, அது புத்தாலித்தனம் கூட சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை. ஆத்மா மீண்டும் ஒரு பிரிவு எடுத்தாகும். இங்கே என்ன பண்ணிட்டோம்னா, நமக்கு அப்பா அம்மா மனைவி குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்ல, இவங்களெல்லாம் அம்போன்னு விட்டு போனது அந்த கர்ம கணக்கு நம்மக்கிட்ட இருக்கும். அடுத்த பிரிவியோட கர்ம கணக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதுவும் இருக்கும். கஷ்டம் தாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பெரிய பியூட்டின்னு, ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவே நம்ம கூட இருக்கிறார், கடவுளே நம்ம கூட இருக்கிறார். அப்புறம் இந்த பிராமண பரிவாரம் இருக்குது நம்ம கூட. நம்ம கூட இத்தனை சகோதரர்கள் இத்தனை சகோதரிகள் கூட இருக்காங்க. பரமாத்மாவே வானிலை கேட்குறாரு, உலகத்தில் பெரிய உதவியை யார் இருக்க முடியும்னா கடவுள் தான் இருக்க முடியும். அந்த கடவுளே உதவி கொடுத்துட்டு இருக்கும் போதும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களை காப்பாற்றுறது வேறு யார் வருவான்னு கேட்குறேன். இது நியாயமான கேள்வி. அதனால் இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். ஏற்கனவே ஏதோ ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் அதை ரிப்பீட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிடுவோம். இப்போ எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது அந்த வயசில் ஒரு 5-6 வயசில் நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட ஒரு பென்சில் ரப்பருக்கெல்லாம் சண்டை போட்டிருப்போம், கெட்டி பிடிச்சி உருண்டுருப்போம். ஆனால் இது ஒரு 10 வயசு ஆகும்போது அந்த சம்பவத்தை நினச்சி சிரிப்போம். சரி, இவ்வளோ சீப்பாக நடந்துட்டோமேன்னு. அது ஒரு பக்கம் வருது. 10 வயசில் நினைக்கும் போது தான் சிரிப்பாக இருக்குது. 10 வயசில் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை தெரியும், அது பூதகரமாக தெரியும். ஆனால் அது 15 வயசு ஆனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அதை பற்றி சிரிப்போம்.
15 வயசில் 10வது எக்ஸாம் எழுதுறது இல்லை +2 எழுதுவோம், +2 எக்ஸாம் எழுதும்போது அது ஒரு பெரிய சாதனையாக தெரியும். ஆனால் அது வந்து 20-22 வயசில் நினைக்கும் போது அது சிரிப்பாக தெரியும். புரியுதுங்களா? அப்போ எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அங்கேருந்து ஒரு 5 வருஷம் போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு நினச்சோம் அன்றைக்கி, அதை சப்பனை முடிஞ்சிச்சின்னு நினைப்போம். கண்டிப்பாக இதுதான் வாழ்க்கை. ஸோ இன்னிலேருந்து ஒரு 5-6 வருஷம் போனதுக்கப்புறம் ரிவர்ஸில் பாருங்கள், இதெல்லாம் தாண்டி வந்திருப்போம், தாண்டி இருக்கோம். உலகத்தில் எல்லாருக்கும் இதுதான் அனுபவம். அப்போ இப்படி யோசிச்சா போதும், நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்தாலும். இப்போ எனக்கு கூட பாருங்களேன், இப்போ கிரெடிட் கார்டு வந்து உச்சக்கட்ட பிரச்சனையில் ஓடினுது. இப்போ நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். என்னென்னா இது வரைக்கும் என்னோட பிஸ்னஸில் இன்கம் வரட்டும், அது வச்சு வந்தோடனே இது கட்டி முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை, நண்பர்களோட உதவி கேட்டுட்ருக்கேன். வந்ததுன்னா இதை கூத்துற வேண்டியது நண்பர்களுக்கு நம்ம சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி, நமக்கு எப்போ கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், முயற்சியும் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, பணம் வரும், அது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கும் கொடுத்து சரி பேசிகிட்டு இருக்கேன் நான். ஏன்னா இப்போ எனக்கு 47 வயசாக போகுது. ஏப்ரல் 19 வரும்போது ஒரு 50 வயசில் திரும்பி பார்க்க எனக்கு எந்த கிரெடிட் கார்டு ப்ராப்ளமும் இருக்காது, எல்லாமே முடிச்சிருப்பேன் நான். கண்டிப்பாக வாழ்க்கைனா அப்படி தான், சரியா? அப்போ நமக்கு ஒரு காரணம் இருக்கணுங்க வாழ்க்கை வாடுறது. இந்த மாதிரி பாருங்களேன், குழந்தை இல்லை உடனே விரக்தி அடையாமல் மரங்களை நட்டு அதை தன்னை குழந்தையாக பாவிச்சு அதுக்காக வாழணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 8000க்கு மேலே செடி மரங்களெல்லாம் வளர்த்துருக்காங்கன்னா பாருங்களேன், அவங்க ஒரு காரணம் கண்டுபிடிச்சாங்க வாழ்கிறதுக்கு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு காரணத்தை, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு அம்மாவை பற்றி. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துருந்தாங்க. அப்புறம் அங்கே அக்கம் பக்கத்தில் பிச்சை எடுக்கிற குழந்தை ஒவ்வொருத்தர் குழந்தையா அவங்களுக்கு சேர்ந்து பண்ணி இப்போ அந்த அம்மாக்கிட்ட 1000 குழந்தைகள் இருக்காங்க. இப்போ 1000 பரவாயில்ல, 500 ஆம்பளை பசங்க, 500 பொம்பளை பசங்க, பேரன் பேத்தி அப்படின்னு நிறைய பெரிய பரிவாரத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம வீடியோவில் போட்டுருவோம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலாக வாழ்ந்து காட்டினதுனால தான் நமக்கு ஒரு ஊக்க உற்சாகம் தராங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது. 107 வயசு ஒரு பாட்டி பத்மஸ்ரீ அவார்டு என்விரான்மெண்டலிஸ்ட்ன்ற காரணத்துக்காக வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 8000 மரங்களை நட்டுருக்காங்க. இல்லை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் யூடியூப்பில் போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வாடுறதுக்கான ஒரு காரணம் தேடணும். இந்த நாடகத்தை விட்டுட்டு ஓடி போகிறதுக்காக நம்ம தேடக்கூடாது. கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் ஏதோ ஒரு ரூபத்தில் சரியாகி போயிடும். இதுவும் கடந்து போகும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.